யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசி 2 வரியில் என் கண்களில் என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ தேவன் மனுஷன் என்ன செய்கிறார்னா அழைக்கிறார். தேவன் மனுஷனை அழைக்கிறார். எதுக்காக அழைத்தார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறணும். எதுக்காக? எல்லாரும் சொல்லுங்கள், எதுக்காக அழைக்கிறார்? தேவனுக்கு மகிமை. இந்த மோசேயை தேவன் பேர் சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார். மோசே இஸ்ரவேலில் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். மோசே இஸ்ரவேலில் ஒரு பெரிய மனுஷன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி வரியில் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே யாரு? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மோசே. எல்லாரும் பாய் தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படணும், வியாதி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழணும். அதுக்கு தேவன் என்ன செய்யணும்னா உதவி செய்யணும். அப்படி வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு தேவனுடைய அழைப்பு நமக்கு இருக்கணும். தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய அழைப்பு இருக்கணும். இதில் தேவன் என்ன செய்கிறாரு, பிசாசு என்ன செய்கிறான், நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். தேவன் என்ன செய்கிறாரு? மோசேக்கு என்ன செய்தார்? ஆரோனுக்கு என்ன செய்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன செய்தார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன செய்யணும், என்ன தேவை நமக்கு, இதை நம்ம அறிந்து கொள்ளணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மோசேயை ஏன் தேவன் ஒரு பெரிய வேலைக்கு அழைத்தார்னு சொன்னால், தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும், எல்லாரும் சொல்லுங்கள். இப்போ யாரை எடுத்து தேவன் பயன்படுத்துவார்? உண்மை உள்ளவர்களை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா உண்மை இருக்கணும். சிறு பிராயத்திலேயே அந்த உண்மை நம்மள இருக்குமானால், அல்ல இந்த நாட்களிலும் கூட உண்மை நமக்கு இருக்குமானால், நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து போயிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து போயிடும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, தேவனே, எல்லாவற்றிலும் உங்களுடைய பார்வையில் நான் உண்மையாக இருக்கான்னு செய்யும். உங்களுடைய பார்வையில் நான் உண்மையாக இருக்க அனுக்கிரகம் செய்யும். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
39வது வசனத்தில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. முதலாவது, தேவன் அழைக்கிற ஒரு சகோதரன், தேவன் அழைக்கிற ஒரு சகோதரி தன்னுடைய பிரதானமான ஒரு வேலைக்கு தேவன் அழைக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. நம்மளா தேவனை ஆசீர்வதிப்பார். ஆனால் சாத்தான் கடைசி வரைக்கும் சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், யாக்கோப்பு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார், யாக்கோப்பு தகப்பனத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார், யாக்கோப்பு லாபானிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார். தேவனுக்குன்னு வாழ்ந்ததுனால. அந்த யாக்கோப்புடைய அண்ணன் கர்த்தரிடத்திலிருந்தும் ஆசீர்வாதம் பெற முடியல, தகப்பனிடத்திலிருந்தும் ஆசீர்வாதம் பெற முடியல. காரணம் என்னன்னா, தேவனுக்குன்னு என்ன செய்யறதில்ல, வாழ்கிறதில்ல. தேவ சித்தம் இருக்கிறது போல் நம்முடைய இஷ்டம் இருக்குது. அந்த இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிறோம்னாக்கா ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்கிறாருன்னா மனுஷனுக்கு கொடுக்குறாரு. நமக்கும் ஆண்டவர் சில நேரங்களில் என்ன செய்வார்னா வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் யாராக இருக்கணும்? பாத்திரவான்களாக இருக்கணும். யாராக இருக்கணும்? பாத்திரவான்களாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ வளர்ந்து போகிறதுக்கு ஆலோசனை சொல்லும்போது, பலனடைய ஆலோசனை சொல்லும்போது, நிலைத்திருக்க ஆலோசனை சொல்லும்போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு இப்படி இருந்தால் தான் ஆசீர்வதிப்பார்னு ஆலோசனை சொன்னால் அதை கேட்கணும். பாருங்கள், அதை கேட்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கண்டிப்பாக கேட்கணும். வீட்டில் இருக்கிற மகனை கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தணும். மகன் ஜெபிக்கிறாப்லையா ஜெபிக்கலையா, வேதம் எடுத்து வாசிக்கிறாரா வாசிக்கலையா, ஆலயத்துக்கு முன்னதாக போகும்படி ஒரு தாகத்தோடு ஓடி வர்றாப்லையா இல்லையா, அதை கணிக்கிறதில்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அவங்க முறையாக கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த காரியங்கள் கண்டிப்பாக வாய்க்கும். ஒரு அழு சொல்லுவோமா? முறையாக கர்த்தரை தேடணும். முதலாவது கர்த்தரை தேடணும். காலையில் எழுந்த உடனே முதல்ல கர்த்தரை தேடிட்டு தான் மற்ற வேலைகளை செய்யணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சோதரம் என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கடைசி வரியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமானது நமக்கு மட்டுமல்ல, கர்த்தர் தூரத்திலிருந்து அழைக்கிறவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என் இடத்தில் சேர்த்துக்கொள்வேன்.
தேவன் கண்டிப்பாக என்ன செய்வார், வருவார். 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஒழுங்காக இருக்காங்க, ஒரு ஆள் சரியில்லைன்னா அந்த ஒரு ஆள் நிமித்தம் 4 பேருக்கும் கஷ்டம் உண்டாகும். நாலு பேருக்கும் கஷ்டம் உண்டாகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பா. தேவனுக்கு மகிமை. ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ சவுல் வீட்டில் எல்லாரும் தவறு செய்தாங்களா, சவுல் மட்டும் தவறு செய்தாரா? சத்தமாக சொல்லுங்க. சவுல் மட்டும்தாங்க. ஒன்று சாமுவேல் 31 1 சாமுவேல் 31 3வது வசனத்தில் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் என்ன செய்தது, பலத்தது. இப்போ தேவனுக்கென்று வாழும்போது பிரச்சனை இல்லாமல் சண்டை இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழலாம். தேவனுக்கு விரோதமாய் வாழும்போது இந்த பெலிஸ்தர் அந்நிய தேசத்தார் சவுலோட யுத்தம் வரும்போது சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். சவுல் வில்வீரரால் காயப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. சவுல் வில்வீரரால், சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனாலையா விரோதமாக வாழ்ந்ததுனாலையா? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்றை செய்கிறோம்னா இது கர்த்தர் வெறுப்பாரா சினைப்பாரான்னு யோசித்து தான் தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். யோசிக்காமல் ஒன்றொன்று நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பாதிப்பு வந்துடும். இப்போ சவுல் பாவம் செய்ததுனால 2வது வசனத்தில் பெலிஸ்தர் சவுலையும் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தாவையும் அபினதாவையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுல் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார் தவறான வாழ்க்கையினால். ஒரு அழி சொல்லுவோமா? சவுல். தேவனுக்கு மகிமை. 5வது வசனத்தில் சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தினில் விழுந்து அவனோட கூட செத்து போனான். 6வது வசனத்தில் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். எல்லா மனுஷரும் இல்லை, தவறு செய்யும்போது நிலை நிற்க முடியாது. தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனைகள் இருக்கோ அந்த ஆலோசனையை கேட்டு கரெக்டாக நம்ம நடக்கணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரெக்டாக நடக்கணும். ஒரு பெண் பிள்ளை நல்லா ஒழுங்காக கர்த்தருக்கு வாழ்ந்தால் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பாருங்களேன், ஒரு வாலிபன் தேவனுக்கென்று சரியாய் வாழ்ந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். குடும்பத்தில் எல்லாரும் தவறு செய்திருந்தாங்கன்னு சொன்னால் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது கஷ்டமே கஷ்டம். அது மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு சேமம் வரணும்னு சொன்னால் கர்த்தரை தேடி முழங்கால் படியிட்டு கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு பெறணும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவ மன்னிப்பை பெறணும். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
2வது வசனத்தில் 2வது வரியில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற சபை. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். இப்போ முதலாவது வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது பரிசுத்தம் ஆகிறதுக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்மளை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தணும். நம்முடைய எல்லாரையும் சொல்லுங்கள், எல்லாரையும் சொல்லுங்கள், வாய் திறந்து எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தணும். இப்போ சகோதரர்களை அழைத்திருக்கிறார், சகோதரிகளை அழைத்திருக்கிறார். காரணம் என்னென்னா பரிசுத்தப்படுத்துறதுக்காக. பரிசுத்தப்படுத்த அந்த தேவன் பரிசுத்தப்படுத்தினான்னா அந்த இடத்துல பாவம் இருக்காது. தேவன் பரிசுத்தப்படுத்தாத இடத்துல பரிசுத்தம் இருக்காது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்யணும்? சத்தமாக வாயிலிருந்து பேசுங்க, பரிசுத்தப்படுத்தணும். இப்போ தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும். நம்ம வேலை செய்யலாம், பிரயாணங்கள் போகலாம், ஃபங்க்ஷனுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எங்கே போனாலும் வருகையில் போயிடணுங்கிறதான அந்த நிலைமை நமக்குள்ளே, வருகையில் போயிடுவேங்கிற அந்த நிலைமை நமக்குள்ளே பரிசுத்தத்தின் பேரில் பூர்ணப்பட்டிருக்கணும். ஆண்டவர் வந்தா சொல்லுங்க, ஆண்டவர் வந்தா வருகையில் போயிடணும். தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தில், ஓய்வு 6 நாளும் நீ வேலை செய்து கிரிகளை எல்லாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் 6 நாள் வேலை செய்து உங்களுடைய கிரிகள்லாம் என்ன செய்யுங்க? நடைப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீயானாலும் குமாரனானாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் எப்போ? ஓய்வு நாளில். இது ஆண்டவருடைய கட்டளை. புதிய ஏற்பாட்டிலும் வருது இந்த வார்த்தைகள். ஓய்வு நாள்னு செய்தி எடுத்தால் தான் அதில் உள்ளது பூரா நமக்கு கிளியராக வரும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். கிளியராக வரும் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய, அதிலே நல்லா பாருங்க, கர்த்தர் எவ்வளவு கிளியராக சொல்கிறார் பாருங்க. அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் ஒரு மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையின்படி தான் ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆலோசனைகளை சொல்கிறான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம்.
ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58, எல்லாருமே எடுங்க. ஏசாயா 58 13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் சொல்லுங்கள், ஓய்வு நாளில் சத்தமாக சொல்லுங்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு பெண்ணு பார்க்க வர்றதா இருந்தாலும் சரி, ஒரு நிச்சயம் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு திருமணம் பண்ணுறதுனாலும், திருமண வார்த்தைகள் பேசணும், ஞாயிற்றுக்கிழமை பேசவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை நியமித்து வீட்டில் வந்து ஊழியக்காரர் வீட்டில் வந்து பேசணும், இல்லைன்னா ஊழியக்காரர் வீட்டுக்கு வர சொல்லி உட்காந்து பேசணும். ஆலயத்துக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் பேசக்கூடாது. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊழியக்காரர் சொன்னால், நான் பேசுகிறேன்னு சொன்னேன் வேண்டான்ட்டாருன்னு வருத்தமே படக்கூடாது. வருத்தப்படுற மாதிரி நான் யார்ட்டையும் பேசவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இப்போ ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வினாலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இப்போ தேவனுடைய நாளில் வந்து நமக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தோம்னு சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனுமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால். இந்த தேவனுடைய நாளை என்ன செய்யணும்? மகிமையா எண்ணணும். மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தேவனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால், உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு கேட்கணும்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய நாள். ஓய்வு நாளுக்குரியவர் ஆண்டவர், ஓய்வு நாளுக்குரியது ஆராதனை. இந்த தேவனையும் தள்ளிப்பட்டு இந்த ஆராதனையும் தள்ளிப்பட்டு யாரோ ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல கேட்டுக்கிட்டு வேலை செய்கிறோம்னா தேவனுக்கு பிரியமானவர்களா விரோதமானவர்களான்னு பார்க்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அதில் நாம் உறுதியாக இருக்கணும். இப்போ 50 வருஷங்களுக்கு முன்னாடி சில பரிசுத்தவான்களோடு ஆராதனை செய்துக்கிறேன். அந்த நாட்களில் ஒரு கம்பெனியில் எங்கேயாவது வேலைக்கு போய் சேர கேட்குறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும் சார், இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும், பரவாயில்ல சார் இருக்கட்டும், வேறு பக்கம் போய் கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கே லீவு கிடைக்கிதோ அங்கே வேலைக்கு சேர்ந்துருவாங்க. கம்பெனியில் கரெக்டாக வேலை செய்வாங்க. இங்கே தேவ சமூகத்துக்கும் சரியாக வந்துடுவாங்க. அது தேவ சித்தத்தின்படி தேடி செய்த வேலைகள். இன்றைக்கி நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம தேடி செய்கிற வேலைகளில் தேவனுக்கும் நமக்கும் சம்மதமே இல்லாமல் ஒரு வேலை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு நமக்கு சம்மதம் இல்லாமல் ஒரு வேலை. அதை யோசிக்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா, ஒரு லேண்டை வாங்கணும்,
ஒரு புது வீடு கட்டணும், கொஞ்ச நாள் சென்று ஒரு கார் வாங்கினோம், பிள்ளைகளை சரியான ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சோம். படிப்பு முடிஞ்ச உடனே பிள்ளைகளுக்கு வேலை கிடச்சது. நல்ல குணசாலியான மனைவி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய மேரேஜ் பண்ணோம், குணசாலியான ஒரு புருஷன். பிள்ளைகள்லாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த குணசாலியான பிள்ளைகளாக வளர்க்கணும். பிள்ளைகளை உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கீழ்ப்படிவாயாக என்று தேவன் சொல்கிற வசனத்தின்படி சரியாக இருக்கணுங்க. இன்றைக்கு காலங்கள் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், தகப்பன் தாயை பார்த்து பிள்ளைகள் பயந்து வாழ்ந்த காலங்கள் மாறி பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் பயந்து வாழ்கிற மாதிரி மாறிக்கிச்சுங்க. எல்லா வீட்லையும் இல்லை, ஒரு சில வீட்டில். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாங்க. தேவன் வந்து அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் கைவிடாமல் ஆதரிக்கணும்னா குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த கணவன் மனைவியை கைவிடாமல் தேவன் ஆதரிக்கணும்னு சொன்னால் அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு உயர்ந்த காலத்தையும் வாழ்க்கையும் தரணும்னு சொன்னால் பிள்ளைகளை பரிசுத்தத்தில் வளர்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏதாவது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. பரிசுத்தம் ஆவதற்கென்று பரிசுத்தப்படுத்துவதற்கென்று நம்ம என்ன செய்திருக்கிறான்? சோதரம். இந்த ஆதியாமம் 4:7 பாவம் உன் வாசப்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும் என்றார். சங்கீதம் 51:3 என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. என்னாகமம் 32:23 உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த என்னாகமம் 5:25 2வது வரியில், என்னாகமம் 5:25 2வது வரியில், ஸ்தோத்திரம், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. உங்கள் பாவங்கள், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இதான் சத்தமா சொல்லுங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. இப்போ ஒரு சகோதரன்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா, ஒரு சகோதரிக்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நன்மையும் பாவம் என்ன செய்யாது? வரவிடாது. ஒரு நன்மையும் வரவிடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படின்னா பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தமாகணும்னா தேவன் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தணும். கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாவத்தோடு செய்கிற எந்த வேலையும் நமக்கு வாய்க்காது. பாவத்தோடு செய்கிற எந்த வேலையிலும் நம்ம நீடித்திருக்க முடியாது. பாவத்தோடு செய்கிற எந்த வேலையிலும் சரியான வருமானங்கள், முன்னேற்றங்கள் இருக்காது. ஒரு தொழில் செய்தாலும் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமாக செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு தொழில் செய்தாலும் பரிசுத்தமாக செய்யணும். அந்த வயல் பரிசுத்த வயலாக இருக்கணும். அந்த வேலை பரிசுத்த வேலையாக இருக்கணும். அந்த மாடு பரிசுத்த மாடாக இருந்துச்சுன்னா நோய் வராது. அந்த மாடு பரிசுத்த மாடாக இருந்துச்சுன்னா நல்லா கறக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு தொழிலை எடுத்து செஞ்சால், ஒரு பரிசுத்த சௌகரி தொழிலை எடுத்து செஞ்சால் அது வளர்ந்துக்கிட்டே போகணும். தொழில் ஆரம்பித்தோம், ஒரு 4 வருஷம் சென்று கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அடைந்தது. 4 வருஷம் சென்று அதுக்கப்புறம்
ஒரு 5 பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க. அந்த வேலைக்குன்னு ஒரு பெரிய செட்டை போட்டேன். இப்போ ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அதில் வளர்ச்சி இருக்கணும். செய்கிற தொழிலில், குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் வருஷத்தில் ஜெபம் பண்ணோம். இப்போ ஒரு 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் ஆராதிக்கிறோம். ஜெப வளர்ச்சி எவ்வளவு? ஆராதனையினுடைய வளர்ச்சி எவ்வளவு? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்திருக்கிறேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் என்னால் வளர்ச்சிகள் உண்டாயிருக்கிறதா? நான் பாடுறேன், என்னை பார்த்து 10 பேர் பாடணும். நான் ஜெபிக்கிறேன், என்னை பார்த்து 10 பேர் ஜெபத்தில் வளரணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? அந்த வளர்ச்சிக்கு ஏற்றதெல்லாம் இருக்கணும். வளர்ச்சிக்கு எல்லாரும் சொல்லுங்கள், வளர்ச்சிக்கு ஏற்றவெல்லாம் இருக்கணும். வளர்ச்சிக்கு ஏற்றவெல்லாம் இருக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? இப்போ நான் 54 வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு 90 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. மாதத்துக்கு 90 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கிறேன். மாதத்தில் 90 அதிகாரங்கள். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். மாதத்தில் 120 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். நான் விடுறது கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ரெண்டே முக்காலுக்கு இன்றைக்கி காலையில் இருந்தேன். 2:45 3 மணிக்கு வேதத்தை எடுத்து வச்சு 4:20 வரைக்கும் இந்த பிரசங்கத்தை விடிய காலம் 3 மணிலேருந்து எடுத்தேன். ஒரு எல்லை சொல்லுவோமா? அதுக்கு அப்புறம் 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் ஜெபம் பண்ணேன். ஏன்னா 1 மணி நேரமும் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணால் தான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வரும். வருகையில் எப்படியும் போய் ஆகணும், கர்த்தர்ட்ட போய் நின்று ஆகணுங்கிற விருப்பத்தோட, நோக்கத்தோட, வெறியோடு நான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறேன். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளும் செய்வீர்களானால் கண்டிப்பாக தேவன் உங்களை என்ன செய்வான்? இப்போ தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். தேவன் என்னை எப்படி நடத்துகிறார்? என்னுடைய மாம்சம் என்னை எப்படி நடத்துது? பிசாசு ஒரு வேளை என்னை நடத்துகிறான்னா எதனால நான் நடத்தப்படுறேன்? கொஞ்சம் கவனிக்கணும். யூதாசை நடத்துனது தேவனா பிசாசா? சத்தமாக சொல்லுங்கள். பிசாசு. யூதாசு யார்? அப்போஸ்தலன். நடத்துனது யார்? பிசாசு. அனனியா சப்பீரால நடத்துனது யார்? பிசாசு. இந்த வழிவிலைக்கு போகிறவங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவச்சறவங்க, தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவங்கள பிசாசு நடத்திக்கிட்டு இருப்பான். அது தெரியாது நமக்கு. அவன் உலகமெங்கும் சுத்துறவன் பாருங்க. யாரை விழுங்கலான வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும்ப்பா, தயவு செய்து எனக்கு இரக்கம் செய்யுங்க. என் குடும்பத்தார் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தாராக இருக்கும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. என் பிள்ளைகள்லாம் பாடுறத, ஜெபிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அனுக்கிரகம் செய்யுங்க. வீட்டுக்குள்ள பிள்ளைகள் அவர்கள் அறியாமல் கர்த்தருடைய பாடலை பாடணும். அவங்க பாடுறதை கேட்டு நம்ம சந்தோஷப்படணும். அவர்கள் பாடுறதை கேட்டு கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா.
சோதனை. அப்போ முதலாவது வாக்குத்தத்தங்களை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். இரண்டாவது பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7 சோத்திரம் 15 கடைசி வரியில் சமாதானமாக இருக்கும்படிக்கு எல்லாரும் சொல்லுங்க, சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தவான்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். தேவ சமாதானம் கணவனுக்குள்ள வர்றதுக்கு நம்ம வழி நடத்தணும். பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அப்படி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருந்திருந்தால் காயின் ஆபேலை என்ன செஞ்சிருக்க மாட்டார்? கொலை பண்ணியிருக்க மாட்டார். தேவ சமாதானம் இல்லாதனால காயின் ஆபேலை கொலை செய்தான். அந்த சமாதானம் இல்லாதனால யாக்கோபுடைய 10 பிள்ளைக ஒரு யோசேப்பை தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க. கொலை செய்ய தீர்மானம் பண்ணாங்க. யோசேப்பு தேவனுடைய சித்தத்துக்குள்ளேயும் திட்டத்துக்குள்ளேயும் இருந்ததுனால கொலை செய்ய முடியல. அப்புறம் மீதியான இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டாங்க. ஆடு விற்கலாம், மாடு விற்கலாம், கூலி விற்கலாம். கூட பிறந்த தம்பியவே விற்றுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சமாதானத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மாம்சத்தின்படி வாழுகிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. தேவனை தேடி வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சமாதானம் இருக்கும். அவருடைய சமாதானம் உங்கள் சிந்தையையும் இருதையும் ஆளக்கடவது என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சமாதானம். நம்ம இருக்கிறோம், ஒரு காது இல்லாமல் பிறந்தோம்னா அது ஊனம். ஒரு கை, எல்லா விரலோட ஒரு கை இருக்குது, விரல் இல்லாமல் ஒரு கை இருக்குன்னு சொன்னால் ஊனம். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஊனம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக, மேன்மையாக, மகிமையாக செய்யணும். என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்ம செய்கிற அளவுக்கு தேறினவர்களாக இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேறினவர்களாக இருக்கணும் எல்லாவற்றிலும். 80 வருஷம் ஒரு ஊழியக்காரையா சபை நடத்துகிறாரு. அவருடைய சபையில் ஒரு செய்தி கொடுக்கணும்னாலும் தைரியமாக நமக்கு கொடுக்க தெரியணும். தைரியமாக எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். என்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து என் குடும்பத்தில் ஜெபத்தில் எல்லாரும் வளர்றாங்களான்னு பாருங்கள். அப்பா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அம்மா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணுங்க, சாட்சி கொடுக்கணும். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர்கிட்ட போய் அந்த ஜெபம் சேரும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் இல்லாத நாளாக போய்க்கிருந்துச்சுன்னா, வாழ்நாள் முழுவதும் ஜெபம் இல்லாத நாளாகவே போய்கிட்டு இருக்குமானால் முடிவில் என்ன பண்ணுவோம்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி சொல்லுங்க. நாம் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் ஏன் சமாதானமாக இருக்க நம்மளை அழைத்தார்? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கொஞ்சம் கவனிங்க. எசேக்கியேல் 2:2 எல்லாருமே எடுத்து நீங்கள் பாருங்கள். வேதத்தை கொண்டாந்து சும்மா வச்சு கொண்டு போகாதீங்க. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து தேவனுக்கு மகிழ்ந்தார்.
கொஞ்சம் கவனிங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படிக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள், கலக வீட்டாரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்பொழுது தேவன் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாரோ அதிலிருந்து அவர்கள் பயங்கரமாக கலகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் முடிவில் அவங்கள சொல்கிறார், கலக வீட்டார் என்று சொல்கிறார். ஒரு வீட்டில் டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை இருக்குமானால் அது கலக வீட்டார். இப்படிப்பட்ட அந்த கலக வீட்டாரெல்லாம் தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னா இவங்க அங்கேயும் போய் கலகம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்படின்னா அந்த மனம் திரும்புதல் நமக்கு சரியாக இருக்கணும். வேலை செய்யலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், வேலை செய்யலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், வேலை செய்யலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம். வேலை செஞ்சதுனால பரலோகத்துக்கு போக முடியாது, சாப்பிட்டதுனால பரலோகத்துக்கு போக முடியாது, தூங்கினதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனை ஆராதித்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு தான் தேவன் ஆலயத்தை கட்டி எப்படி ஆண்டவர் பாடல்களை வச்சு, செய்தியை வச்சு ஒரு ஆராதனை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஊழியக்கார் நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க யோசனைகள் நடந்துக்கிறது வேற ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒரு மாதிரி இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நல்லா கரங்களை உயர்த்தினா கரங்களை கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யாது? இது சிலுவைக்கு இந்த கரம் போகாதபடி பாதுகாத்தாரு. அதுக்கு தான் தேவனை சோத்தரிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நாம் கலக வீட்டாராக இருக்கிறதா, அமைதி வீட்டாராக இருக்கிறதா? சொல்லுங்க. சண்டையே வரக்கூடாதுங்க வீட்டில். நீங்கள் அடிக்கடி கோபிக்கிறீங்க, சண்டை போடுறீங்கன்னு தெரிஞ்சால் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். குடிக்கிற ஒரு சகோதரனும் கோபிக்கிற ஒரு சவுனும் 2 பேரும் ஒன்று தான். கோபம் வர்ற மனுஷன் என்ன செய்கிறோம்னு தெரியாது, குடிக்கிற மனுஷனுக்கு என்ன செய்கிறோம்னு தெரியாது. பரிசுத்தமாக இருக்கணும். ஏறத்தாழ 1978 நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பூமியில் இனிமேல் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய பாடியை அடக்கம் பண்ணப்படுவது போல கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய கோபத்தை நான் அடக்கம் பண்ணிடுறேன், உயிரோடு இருக்க வரைக்கும் இனிமேல் நான் கோபிப்பதில்லைன்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கோபிக்கிறதே கிடையாது. ஒன்னே நான் பிரதிஷ்டை பண்ணி அடைக்க ஆண்டோடைய பார்த்து கீழ்படுத்தியிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 30 வருஷத்துக்கு பிறகு சண்டை. அந்த 30 வருஷத்துக்கு பிறகு கூட சில வீடுகளில் தட்டை தூக்கி எறியறது, சாப்பாட்டை தூக்கி எறியறது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குணத்தை அறியணும்னு சொன்னால், அன்பு வரும்போது அந்த அன்பில் அவருடைய குணங்கள் எப்படி இருக்குது, கோபம் வரும்போது அந்த கோபத்தில் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு, கோபம் வரும்போது தாங்க பரிசுத்தவான்களை நம்ம நிர்ணயிக்க முடியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என் உயிர் பிரியத்தக்க அளவுக்கு நான் கவலைப்பட்டு செத்து போகிற மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்தது. ஒரு நாள் நான் கோவிச்சதே கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், சொல்லுங்க, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுக்கு மகிழ்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல அந்த அன்பு தாங்க எல்லா சகோதரர்களுக்குள்ளேயும், எல்லா சகோதரிகளுக்கும் அன்பு மட்டும்தான் இருக்கணுமே தவிர, அந்த அன்பு இருக்கிற இடத்துல கெட்ட எண்ணம், அன்பு இருக்கிற இடத்துல கெட்ட வார்த்தை, அன்பு இருக்கிற இடத்துல கோபம், அன்பு இருக்கிற இடத்துல பிரச்சனை, அன்பு இருக்கிற இடத்துல பிரிவினை இருக்கக்கூடாது.
கர்த்தருடைய அன்பு புனிதமான அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு. இப்போ இஸ்ரவேல் வீட்டாரை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க யாரு? நம்ம வீட்டை குறித்து தேவன் என்ன சொல்லணும்? என் வீட்டை குறித்து என்ன சொல்லணும்? அமைதியான குடும்பம், அமைதியான வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். தாழ்மையாக சொல்கிறேங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் சகோதரன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் சம்பாதித்த சொத்தில் உனக்கு நான் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் வாழ்ந்து சம்பாதித்த அந்த சம்பார்த்தனையில் உள்ள சொத்தில் உனக்கு நான் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்களே பங்கு கொடுத்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படின்னா எழுதி கொடு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தெய்வ பயம் இல்லாமல் தெய்வ பக்தி இல்லாமல் வாழ்கிறவன் தான் எழுதி கொடுக்கணும். நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன், தேவனுக்கு பயப்படுறேன், தெய்வ பக்தி எனக்கு இருக்குது, நான் சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கு இந்த படிவாசலை விட்டு நான் இறங்கி போனேன்னால் மரித்து அப்படியே கத்தட்ட போன திரும்ப இந்த படிவாசலுக்கு நான் வரமாட்டேன். மண்ணு கொடுன்னு நான் கேட்க மாட்டேன், நீ நம்பிக்கையாயிரு, நான் போயிட்டு வரேன். 54 வருஷங்க திரும்பி இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அப்பா எல்லாம் கிருபையாக சந்தித்து கொண்டு இருக்கிறார். வாய்திருந்து கர்த்தரை சோதரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை அனாதையாக்கவே மாட்டார். என்றைக்கும் கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கிற தேவன் அவர். இது அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாக கர்த்தரை ஆராய்ச்சிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஒரு உயர்ந்த நல்ல காலேஜில் நல்ல கல்வி நல்ல மார்க்கோடு உங்கள் பிள்ளைகள் வரும்படி செய்வாங்க. உயர்ந்த பதவியில் பிள்ளைகள் அமருவாங்க. செல்வேந்திரன் குடும்பங்களில் கர்த்தர் பிள்ளைகளை வாழ வைப்பார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். நம்முடைய சபையில் தாசு பிரியா தன்னுடைய மூத்த மகள் எப்சிபாவுக்கு மேரேஜ் பண்ணாங்க. முறைப்படி செய்தார் பாருங்க. பிரியாவும் சிஸ்டரும் முறைப்படி செய்தாங்க. சபையை தேடி, ஊழியக்காரரை தேடி, கர்த்தரை கனம் பண்ணி ஊழியக்காரரை மதித்து செய்தாங்க. நேற்று நான் ஆண்டவருடைய கிருபையில் கேள்விப்பட்டேன், தாசுடைய பிரியாவுடைய மக ஒரு புது வீட்டில் தனி கொடுத்தனமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தரை தேடி 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 ஆராதித்து வாழ்ந்ததுனால சக்திக்கு மிஞ்சி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். திருமணமாகி ஆண்டவருடைய கிருபையில் கன்சீவாக இருக்கு. எப்சிபாவுடைய பிள்ளைக்கு நம்ம சபையில் நான் பேர் வைப்பேன் கண்டிப்பாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். எப்படா பிள்ளை கைக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு எல்லை சொல்லுவோமா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால், இவங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அங்கே செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை காணும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். இந்த பூமியில் நான் வாழ்கிறது, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க,
இயேசுவுக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பூமியில் என் வாழ்க்கை முடியும் போது, சத்தமாக சொல்லுங்க, இயேசுவோடு பரலோகத்தில் வாழ்வேன். இங்கேயும் இயேசுவுக்காக, அங்கேயும் இயேசுவோடு கூட. இந்த லைனை நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பிடிச்சுக்கணும், தொடர்ந்து பிடிச்சுக்கணும். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார். இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 100 திருமணத்தை ஒட்டி நான் செய்து வச்சுருப்பேன். ஒரு 80 பேருக்கு மேலே நான் அடக்காரதனை பண்ணியிருக்கிறேன். ஒரு 1000 குழந்தைகளுக்காவது நான் பேர் வச்சிருப்பேன். 1000 குழந்தைகளுக்கு மேல். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நாம் இருக்கிறோம்னு சொன்னால் எதுக்கு நாம் பிரயோஜனமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டோடைய பிள்ளைகளெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்கணும். சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தேவனுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்து சகோதரன் வளரணும், சகோதரி வளரணும், வளரணும். சபையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் நம்ம விசுவாசி இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கோயம்புத்தூரில் ஒரு கர்த்தருடைய மகள் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இருக்கட்டும்ப்பா, வரும்போது நான் வர்றப்பா அப்படின்னு. இல்லையா, எங்கேயுமே போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமையா, கண்டிப்பாக வரணும், ஒரு நாள் வந்து என் வீட்டில் சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்களை ஆசீர்வதி ஜெபம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் ஆண்டோடைய கிருபையில் போனேன், வரவேற்றாங்க. அந்த சிஸ்டருடைய பையன் பொண்ணு 2 பேர், அவங்கள கூப்பிட்டு அந்த சகோதரி சொல்கிறாங்க, டேய் வாடா, நம்ம தாத்தாடா, நம்ம தாத்தாவுக்கு சோத்திரம் பண்ணுங்கன்னா சோத்திரம் தாத்தா அப்படிங்கிறாங்க. சோத்திரம் பேர பிள்ளைகளே அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவர் முரட்டுத்தனமானவர், இவர் கோவிக்கிறவர், இவர் அடிக்கிறவர், இவர் பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு உடைக்கிறவருங்கிற பேர் வாங்காமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்ததுனால இவர் எப்போ ஆலயத்துக்கு போனாரோ அமைதியாக இருக்கிறாருங்க. இந்த சகோதரி எப்போ ஆலயத்துக்கு போனாங்களோ அதுலேருந்து எப்படி இருக்கிறாங்க, சத்தமாக சொல்லுங்க, அமைதியாக இருக்கிறாங்கங்க. பேர் வரணுங்க, பேர் வரணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் பிரச்சனைக்கு உரியவரா, அமைதியானவரா? இப்போ நாம் பிரச்சனைக்கு உரியவர்களாக இருக்கலாமா, அமைதியானவர்களாக இருக்கலாமா? இறுதி நாள் வரை எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் இயேசு யாரு? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர். இந்த அகில உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் வீட்டுகளில் இறந்து போனவர்களை, வீட்டுகளில் இறந்து போன பெரியோர்களை தெய்வங்களாய் வணங்குகிற, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களில் உள்ளவர்களை பார்க்கலும் தேவன் அமைதியான தேவன். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அமைதியானவர். அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? முன்னாடி இருந்திருக்கிறோமா, இப்போ இருக்கிறோமா, இனிமேலாவது இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோப முகத்தை
ஒரு சகோதரன் ஆவிக்குரிய சகோதரனுடைய கோப முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய சகோதரிகளுடைய கோப முகத்தை ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது. நான் சாந்தமும் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9:13 கடைசி வரையில் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணத்தை கொடுத்தீர். ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையான பிரமாணத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு அதை விட உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்றவர்களை பார்த்து பிசாசு நடுங்குவான். ஏன் ஊழியக்காரவங்க ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கு மயண்டார் சாத்தான் நடுங்குவான் பாருங்க. இங்கே நம்ம சபையில் அநேக சகோதரிகளுக்கு பிசாசு ஜெபித்த போது கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொன்னால் பிசாசு ஓடிக்கொண்டே இருப்பான். என் நாமத்தினால பிசாசுகளை சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், துரத்துவீர்கள். எல்லாரும் வாய் இரண்டு ஆண்டவரை துதிப்பான். பிலிப்பியரின் புஸ்தகம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன் பவுல் சொல்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். இந்த பரலோகத்தின் அழைப்பில் இருக்கிற அந்த பந்தயத்தில் ஓடுனா என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். சத்தியம் புரியுதா இல்லையா? சத்தியம் விளங்குதா? ஒரு அழி சொல்லுவோமா? இந்த பந்தயத்தில் ஓடுனா என்ன கிடைக்கும்? அதே போல் ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய அழைப்பில் ஓடுனா என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். ஆனால் ஓடும்போது தோல்வி ஓட்டம் ஓடாமல் ஜெயத்துக்குரிய அந்த ஓட்டம் ஓடணும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முடியுதுன்னா தேவனுக்கு முன்பாக போகும்போது நமக்கு ஒரு பெரிய அல்லது கிரீடம், ஒரு மகிமை, ஒரு பலன் பரலோகத்தில் இருக்கணும். அங்கே பரலோகத்தில் இயேசுவிடத்தில் பலன் இருக்கணும்னா இங்கே செய்கிறதெல்லாம் இயேசுக்காக நல்லா கரெக்டாக செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வயசு 84ங்க. விடிய காலம் 3 மணிக்கு நான் ஜெபத்துக்கு எந்திரிக்கிறேன். கர்த்தர் சாட்சி அதுக்கு. ஏன்னா தேவனை தேட வேண்டிய நாட்களில் இப்படி அசால்ட்டாக தூங்கினோம்னா கர்த்தரிடத்தில் என்னத்தை நம்ம போய் பெற முடியும்? காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணுங்கிற ஃபீலிங், உணர்வு. நான் வாலிபமாக இருந்தபோது இந்த சிறுமலையெல்லாம் 2-3 டைம் ஏறி என்னோடு வந்த சகோதரர்கள் ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து மலை மேலே ஏறி போய் கைப்படுத்தி கொடுப்பாங்க. நானும் ஒரு பக்கம் ஏறி போய் கொடுப்பேன். தெருக்கல்ல நின்று பயங்கரமாக சத்தியம் பேசுவோம். அந்த வாலிப பலனன் அப்படி செலவு பண்ணேன் நான். இப்போ நடந்து போயும் சத்தியம் சொல்ல முடியல, வண்டியில் போயும் சத்தியம் சொல்ல முடியல. இதில் போகுதுங்க சத்தியம்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமொழிகள் 24 அதிகாரம், நீதிமொழிகள் 24 4வது வசனத்தில், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும், இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அவரை அழைக்கிற அந்த அழைப்பில், அவர் ஓட வைக்கிற அந்த ஓட்டத்தில் என்ன இருக்குது? பொருள் இருக்கு. அந்த அழைப்பில் ஓடி அந்த அழைப்பில் ஜெயிக்கணும்னு சொன்னால் அறிவு இருக்கணும். இங்கே சத்தியவசனம் என்ன சொல்லுதுன்னா, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவிதமான பொருட்களும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும். நான் சொல்கிறது சரியா தவறா? வேலை செய்தால் வருகையில் போகலாமா? ஆராதிச்சா வருகையில் போகலாமா? இப்போ நீங்கள் தேவனுக்கு இங்கே என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தேவனுக்கு என்ன செய்யணும்? நல்லா உற்சாகமாக இருக்கணும், கரங்களை தட்டணும், ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அவங்க கண் இருந்தும் என்ன செய்யலை? காணாது இருக்கிறார். செவிகள் இருந்தும் கேளாதிருக்கிறார். காரணம், அவர்கள் கலக வீட்டார். இந்த கலக வீட்டார் கண் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? தாழ்மையாக சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும். உங்களால் சபையில் தேவனுடைய சபையில் வளர்ச்சி உண்டாகணும். ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும். தேவனுடைய சபையில் வளர்ச்சி நம்மளால் உண்டாகணும். என்னால் ஆண்டவருடைய சபையில் என்ன உண்டாகணும் சொல்லுங்கள்? என்னால் என்ன செய்யணும்? அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். வளர்ச்சிக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். அதை எப்படி செய்கிறது? அல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம், எல்லாருமே கொஞ்சம் வேகம் ஆடுங்க. எபிரேயர் சோதரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வரியில், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, இந்த பரம அழைப்பில் என்ன இருக்குது சொல்லுங்க ஐயா? பரம அழைப்பில் என்ன இருக்குது? பங்கு இருக்குங்க. வசனத்தை நீங்கள் கவனிச்சா தான் அது உங்களுக்கு தெரியும். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, அப்போ சகோதரிகள்லாம் யாரு? பரிசுத்த சகோதரிகளா? பரம அழைப்பில் பங்குள்ள சகோதரிகள். பரம அழைப்பில் பங்குள்ள சகோதரர்கள். பரம அழைப்பில் பங்குள்ள சகோதரிகள். நீங்கள் கிரியை செய்யணும். கிரியை செய்யணும். ஒரு சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கம்பியில் வருவாங்க, அந்த கம்பியை விட்டுட்டு இன்னொரு கம்பியை பிடிச்சிட்டு இங்கிட்டு போயிடுவாங்க. பயிற்சி, ட்ரைனிங். நம்ம சரீரத்தையும் பழக்கணும். 2 மணி நேரம் ஜெபிக்க, 3 மணி நேரம் ஜெபிக்க பழக்கணும். 5 அதிகாரம் வாசிக்க, 6 அதிகாரம் வாசிக்க பழக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.